இது வணிக நிறுவனங்களுக்கான பணியமர்த்தல் செலவை குறைத்து உள்ளூர் ஆட்களை பணியமர்த்த அவர்களை ஊக்குவிப்பதாக அமையும். அடுத்தது வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். நமது இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது, அவர்களை வேலை வழங்குபவர்களாகவும் மாற்றுவதே எங்கள் தொலைநோக்கு பார்வை. அதற்கான திட்டமே இந்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். நேர்மையான தொழில் முனைவோரை உருவாக்கும் இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 25 லட்சம் வரை கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு திட்டம். நமது ஊரில் நம்முடையவர்களுக்கே, அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்வதே நமது அரசின் நோக்கமாகும். அதற்காகவே தமிழ் எம்ப்ளாய்மெண்ட் கிரெடிட் சிஸ்டம் உருவாக்கப்படும். அதன்படி தனது பணியாளர்களில் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கும்படி பார்த்து கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மீது 2.5% மானியமும், மின் கட்டணங்கள் மீது 5% மானியமும் மற்றும் அரசு கொள்முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது இளைஞர்கள் பங்களிப்பில் நமது நல்லாட்சி. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிலும் முதல்வர் மக்கள் சேவை நண்பர், முதல்வர் மக்கள் சேவை நண்பர் என்ற புதிய பதவி உருவாக்கப்படும். அதன் மூலம் இளைஞர்களுக்கு அவர்களின் வசிப்பிடத்திலேயே 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மக்களுக்கு 100% அரசு சேவைகளை அவர்களின் வீட்டு வாசலிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்படும். நல்லாட்சிக்காக இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான மாநிலத்தின் மிகப்பெரிய கூட்டு இணைப்பாக இது அமையும். இத்திட்டத்தில் பங்காளராக பணியாற்றும் இளைஞருக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும். அடுத்தது தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு, தமிழ்நாடு அட்வைசரி கவுன்சில், தமிழ்நாடு யூத் அட்வைசரி கவுன்சில். பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இளைஞர்களை நேரடியாக பாதிக்கும் விஷயங்கள் குறித்து இளைஞர்கள் தங்கள் கருத்துக்கள், கவலைகள் மற்றும் பரிந்துரைகளை முதலமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் தெரிவிப்பதற்கான ஒரு தளமாக தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு நிறுவப்படும். இந்த முயற்சியை செயல்படுத்தும் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழும். கடைசியாக படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம், கிரியேட்டர் பிரனியர் திட்டம். தமிழ்நாட்டின் வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் முன்னேற்ற